இந்த 1000 நாமங்கள் புத்தகத்தின் 2ஆம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள். பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது. புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். 7338788776. अक्रूरः पेशलो दक्षो दक्षिणः क्षमिनाम्बरः विद्वत्तमो वीतभयः पुण्यश्रवणकीर्तनः. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 921வது திருநாமம் வீதபயஹா என்பது. அப்பைய தீட்சிதர் என்று ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு என்னன்னா ரொம்ப கடுமையான வயிற்று வலி ஏற்படுமா. அவர் தினந்தோறும் காலை ஒரு 8:30 மணியிலேருந்து 10 மணி வரை தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்கு ஒரு டைம் சொல்றேன், 8:30லேருந்து 10 மார்னிங்ல. அந்த நேரம் என்ன பண்ணுவாராம், ஒரு தர்பை புல்லை எடுத்து தனக்கு முன்னாடி வைப்பாராம். வச்சுட்டு ஒரு சில மந்திரங்கள் சொல்லுவாராம். சொன்னதும் பார்த்தா அந்த தர்பை புல் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடுமா, அசையுமா, ஆடுமா, துடிக்குமா, இப்படியெல்லாம் செய்யும். இவர் பாட்டுக்கு உட்காந்து சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்கிறேன் என்று இவர் சொல்லி கொண்டு இருப்பாராம். 10 மணி ஆனதும் என்ன பண்ணுவாராம், மறுபடியும் தர்பை கிட்ட வருவாராம். திரும்ப ஏதோ மந்திரம் சொல்லுவாராம். அதுக்கப்புறம் தர்பை சாதாரணமா இருக்கும். அதுக்கப்புறம் இவர் துடிக்க ஆரம்பிச்சிடுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு கடுமையான வயிற்று வலி இருக்கு இல்லையா, அந்த 1.5 மணி நேரம் பாடம் சொல்லி கொடுக்கிற காலம் மட்டும் மந்திரம் சொல்லி யோக பலத்தால அந்த வயிற்று வலியை தர்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறார். அது வலியை அனுபவிக்கிறது. இவர் போய் பாடம் சொல்றார். திரும்ப வந்தப்புறம் அதுகிட்டேந்து மறுபடியும் வயிற்று வலியை இவரே வாங்கி கொள்கிறார். இதை தினந்தோறும் இவர் செய்து வந்தார். இதை சில சீடர்களும் கவனித்தார்கள். அவர்கள்லாம் அப்பைய தீட்சிதரிடம் கேட்டார்களாம், எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, உங்கள்கிட்ட தான் அந்த யோக மகிமை மந்திர சக்தி எல்லாம் இருக்குல்ல, எதுக்கு உங்க வயிற்று வலியை 24 மணி நேரமும் நீங்களே வச்சுன்னு கஷ்டப்படணும்? இந்த 1.5 மணி நேரம் தர்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதில மொத்தமாகவே உங்களுடைய இந்த வயிற்று வலியை தர்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அட்லீஸ்ட் நீங்களாவது நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த 1.5 மணி நேரம் தர்பை துடிக்கிறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் கண்ணீர் வந்துருமா, அப்படி துடிக்குமா. அப்ப இவர் எவ்வளவு துடிச்சிருப்பார், மிச்சமுள்ள 22.5 மணி நேரம் இவர் அப்படித்தானே துடித்திருப்பார். அப்ப நீங்க ரொம்ப அசால்ட்டா மொத்த வலியையும் தர்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நிம்மதியா வாழலாமே, எதுக்கு 1.5 மணி நேரம் மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு கேட்டார்களாம். அப்போ அப்பைய தீட்சிதர் ஒரு பதில் சொன்னாராம். என்ன பதில்னா, இந்த வயிற்று வலி என்பது என்னுடைய கர்மாவினாலே ஏற்பட்டது. நம்முடைய முன்வினை பாபங்கள் பண்ணியிருப்போம், அதன் விளைவாக ஏற்படுகிறது. அப்போ நாம் பண்ண தப்புக்கான தண்டனையை நான் தான் அனுபவித்தாக வேண்டும். இதை இன்னொருத்தர் தலையில என்னைக்குமே கட்டக்கூடாது. நமக்கு ஒரு கட்டம் அப்படின்னு வருதுன்னா தீதும் நன்றும் பிறந்தரவாரான்னு சொல்றோம் இல்லையா, நாம பாபம் பண்ணா அதுக்கான தண்டனையை பகவான் கொடுத்தே தீருவான். புண்ணியம் பண்ணா அதுக்கான ஒரு நற்பலனையும் அவசியம் கொடுத்தே தீருவான். நல்லது செஞ்சவனும் என்னைக்கும் கெட்டு போக மாட்டான், தப்பு பண்ணவனும் தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. ஆகையினால அவர் சொன்னாராம், இது நான் பண்ண பாபத்துக்கு பகவான் கொடுத்த தண்டனைப்பா, அதனால இதுலேருந்து தப்பிக்கலாம் முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும்னார். அப்போ சிஷ்யர்கள் கேட்டார்களாம், அப்போ மொத்தமா அனுபவிக்கணும்னா 24 மணி நேரமும் அனுபவிக்க வேண்டிதானே, அது ஏன் 1.5 மணி நேரம் மட்டும் தர்பைக்கு மாற்ற வேண்டும்னு கேட்டார்கள். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்ல நான் கற்ற வித்யை, இந்த கல்வி இருக்கிறதல்லவா, இது அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும். இந்த கல்வி அடுத்த தலைமுறைக்கு போகாமல் இருந்தால் அதுக்கப்புறம் நான் அடுத்த ஒரு தலைமுறைக்கே நான் செய்ய வேண்டிய கைங்கரியத்தை செய்யாமல் விட்டேன் என்று அது பெரிய தோஷமா போயிடும். அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ஞானம் இருக்குன்னா அதை அடுத்த தலைமுறைகிட்ட சேர்க்க வேண்டாமா? அதற்கு உறுதி செய்வதற்காக இந்த ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் இந்த வயிற்று வலியை இதுக்கு மாற்றுகிறேனே ஒழிய நிரந்தரமாக அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாராம் அப்பைய தீட்சிதர். இப்ப இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அப்போ ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த பெரியோர்கள் தங்களுக்கு கஷ்டமே வந்தாலும் இறைவனிடம் பிரார்த்தனைன்னு செய்ய மாட்டார்கள், இந்த கஷ்டம் போகணும்னு. அதுக்காக நாமளெல்லாம் பிரார்த்தனை பண்ணாம இருக்க முடியாது. மேலும் நாம பகவான்கிட்ட தானே கேட்கிறோம், வேற யார்கிட்ட போய் கேட்க போறோம்? ஆகையினால அவசியம் கஷ்டம்னா பகவான்கிட்ட வேண்டுவோம், அவர் அதை தீர்த்து வைப்பார், இதெல்லாம் தனி. ஆனால் ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனவர்கள்லாம் என்ன பண்ணுவார்களாம், ஒரு கஷ்டமே வந்தாலும் கூட சரி இதுவும் நம்ம பாப்பத்துக்கு தண்டனையா பகவான் கொடுத்துருக்கான், அனுபவிப்போம், பாப்பத்தை கழிப்போம் என்று சொல்லி அதை அனுபவித்து விடுவார்கள். இப்போ இந்த மேட்டரை எதுக்கு சொன்னேன்னா,
இப்போ டேக் தி கேஸ் ஆஃப் கஜேந்திரன். கஜேந்திர மோட்சம் தானே கடந்த சில திருநாமங்களாக பார்த்து வருகிறோம். கஜேந்திரன் அவனுடைய காலை முதலை கவ்வி விட்டது. குளத்துக்குள்ள இறங்கின யானையின் காலை முதலை கவ்வி விட்டது. கஜேந்திரன் உடனே என்ன பண்ணான்? தன் முயற்சியால் தப்பிக்கலான்னு பார்த்தான், முடியல. ஆதி மூலமே நாராயணா ஓ நாகடையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று பகவானை அழைத்தான். இப்போ கஜேந்திரன் எவ்வளோ வசத்தியான பக்தன். ஏன்னா இன்னி வரை காலை நாம் எழுந்துக்கும் போது கஜேந்திரனை நினைத்து கொண்டுதான் எழுந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தன் என் காலை முதல்ல கவ்விடுத்து இதுலேருந்து காப்பாத்துன்னு பகவானை கஜேந்திரன் அழைக்க வேண்டுமா என்று ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா ஒரு புறம் நம்ம கூப்பிடாமலே கூட இறைவன் நம்மை ரட்சிப்பான், அது அவனுடைய கருணை. இன்னொரு புறம் நம் போன்ற சாமானியர் கஷ்டம்னா இறைவனை கூப்பிடுவதுங்கிறது வேற. கஜேந்திரனை போன்றவர்லாம் பகவான் திருவுள்ளம். ஏன்னா அந்த யானையை பொறுத்தவரை இந்த சரீரம் விட்டா அடுத்து வைகுண்டம் தான் போறது, அதனால அடுத்து மோட்சம்தான் அடைய போகிறோம் என்னும் போது அந்த யானை எதற்காக இந்த முதலின் காலிலேருந்து என்னை விடுவிக்கணும்னு சொல்லி பகவானை பிரார்த்திக்க வேண்டுமா? அதற்கான தேவை இருக்கிறதா? கேள்வி சரிதானே? அப்படின்னா அந்த யானை ஏன் பகவானை அழைத்தது என்பதற்கு நம் ஆச்சாரியர்கள் சுவையான ஒரு காரணம் சொல்கிறார்கள். அந்த யானை தன் உயிரை காக்க வேண்டும்ங்கிறதுக்காக பகவானை அழைக்கவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதலை கவ்வி யானைக்கு உயிர் போகலத்தான், ஆனா அடுத்து எம்பெருமான் வந்தான், அனுகிரகம் பண்ணா, அப்புறம் கஜேந்திரனுக்கு என்ன கொடுத்தான்? மோட்சம் கொடுத்தான். அப்போ அந்த யானை வைகுண்டம் தானே போனது. அப்போ பிராண ரக்ஷணம், உயிரை காத்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக அந்த யானை பகவானை அழைக்கவே இல்லை. அப்ப யானை ஏன் அழைத்ததுன்னா அந்த யானைக்கு ஒரு பயம் ஏற்பட்டது, அதனால் அழைத்ததாம். அது என்ன பயம் அப்படின்னா, அந்த குளத்துல ஒரு தாமரை பூவை யானை பறித்து விட்டது. அந்த தாமரையை பெருமாள் திருவடியில சேர்க்கணும்னு ஆசைப்படுறது. ஆனா என்ன ஆயிடுது? அந்த கைங்கரியம், பெருமாள் திருவடியில தாமரையை சேர்க்கணும்னு ஒரு கைங்கரியம், அதை யானை தொடங்கி விட்டது. ஆனா கைங்கரியத்துக்கு தடையாக முதலை வந்து யானையின் காலை பிடித்து விட்டது. அப்ப அந்த யானை என்ன பயந்துதான், பெருமாள் திருவடியில இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேனே, இந்த கைங்கரியம் தடைப்பட்டு விடுமோ? நாம சரீரம் படைச்சதே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணத்தானே. அப்படி இருக்கும்போது அந்த கைங்கரியத்தை பண்ணாமல் கைங்கரியம் தடைப்பட்டு போனால் நான் என்ன செய்வேன் என்று கருதித்தான் அந்த யானை எம்பெருமானை அழைத்தது. அப்ப அழைத்ததற்கான காரணம், என் கைங்கரியம் தடைபட்டுட்டா என்ன பண்ணுவேன்? நான் எம்பெருமான் திருவடிகளிலே இந்த தாமரையை சமர்ப்பிக்க வேண்டும், அந்த கைங்கரியம் தடைபடக்கூடாது. அதற்காகத்தான் யானை பகவானை அழைத்தது, ஆதி மூலமே என்று அழைத்தது. அதனால எம்பெருமான் ஓடி வந்தான். ஓடோடி வந்ததற்கு முக்கிய காரணமே என்னன்னா, அந்த யானை சமர்ப்பிக்கும் புஷ்பத்தை திருவடியில ஏத்துக்கணும். அதுக்கு அவன் நேரம் வந்தாதான் உண்டு. அதனால பகவான் ஓடி வந்தான், முதலையை முடித்தான், யானையை காத்தான். அந்த யானை அந்த புஷ்பத்தை பெருமாள் திருவடியில சேர்த்தது. உடனேயே யானைக்கு எல்லா பயமும் நீங்கியதான். அப்பா பகவானே, நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே, இந்த தாமரைய உன் திருவடியில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. அந்த கைங்கரியம் மட்டும் நின்று போயிருந்தால் என்னாகுமோன்னு பயந்தேன். நல்லவேளை கைங்கரியம் தடைபடாமல் இந்த புஷ்பத்தை ஏற்றுக்கொண்டாய். இதை உன் திருவடியில சேர்த்துண்டது போல அடியனையும் சேர்த்துக்கணும்னு யானை அழைத்தது. உடனே பகவான் மோட்சம் கொடுத்து கஜேந்திரனை வைகுண்டத்துக்கு அழைத்து சென்று விட்டான். அப்போ கஜேந்திரனுடைய உயர்ந்த உள்ளம் பாருங்கள். என் உயிரை காப்பாற்றணும்னு கஜேந்திரன் கேட்கல. ஏன்னா அடுத்தது எப்படியும் வைகுண்டம் தான் போறது. ஆனால் கஜேந்திரன் ஆசைப்பட்டது கைங்கரியம் என்பது நிறைவேற வேண்டும். கைங்கரியம் நிறைவேறாமல் போய்விடுமோங்கிற பயம் ஏற்பட்டது. பகவான் நேரிலேயே வந்து அந்த பயத்தை போக்கி கொடுத்தான். அதனாலதான் வீத்த பயகா என்று கஜேந்திரவரதன் அழைக்கப்படுகிறார். 921வது திருநாமம். பராசர பட்டர் விளக்கிறார், தத் சமாகம துமுலோபலம்பாத்து வீதம் பயம் கஜேந்திரஸ்ய இதி வீத பயகா. அந்த கஜேந்திரன் முன்னே தோன்றி அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் தடைப்படுமோ என்ற யானையின் பயத்தை போக்கி கொடுத்ததாலே வீத பயகா. பயம் என்றால் உங்களுக்கே தெரியும், அச்சம். வீதனா போக்கியவர், வீத பயகா யானையின் பயத்தை போக்கியவர். யானையின் துயரம் தீர புள்ளூர்ந்துன்னு ஆழ்வார் பாடுகிறார் அல்லவா. யானையின் பயத்தை போக்கியவர் வீத பயகா. 921வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து வீத பயாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் எம்பெருமான் நமக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லாவித பயங்களையும் போக்கி அருள்வார். நன்றி, வணக்கம்.